ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் காரா பூந்திக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கேங்க. இது 100 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்கு தான். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கலருக்காக, எல்லோ கலருக்காக. ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடாங்க. உரப்புக்காக மிளகா பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி, உப்பு தேவையான அளவுங்க. முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிறணுங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க. எந்த ஒரு கட்டியும் ஒன்றும் இல்லாமல் நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம அப்போ தான் பூந்தி போடும்போது நல்லா குண்டு குண்டாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கிறோங்க. நான் எண்ணெய் ஏற்கனவே நல்லா காய வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூந்தி போடுற கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி இந்த சல்லிக்கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் பூந்தி போடுறப்ப. இப்போ பூந்தி போட்டுக்கலாங்க. காரா பூந்தியை போட்டுட்டு நம்ம சிம்மில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. போட்ட உடனே கிண்ட வேணாம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சிட்டு மெதுவாக கிண்டுனா போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கியிருக்குங்க. நமக்கு அந்த பபுள் போடும்போது பபுள்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லைங்க, அதுங்கெல்லாம் நல்லா அடங்கியிருக்குங்க. இப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் போட்டதுக்கு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். அடுத்து பூந்தி போடுறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. போட்ட கரண்டிலேயே நம்ம போடக்கூடாதுங்க. கரண்டி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம அடுத்த இதை ஊற்றிக்கிடணுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்போ பூந்தி எல்லாம் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம அதே எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, ஜல்லிக்கரண்டி. இதில் நான் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஃப்ரை பண்ணி போட்டுக்கிடுவோம்.
இப்போ வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயே ஒரு 5-6 கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஒரு ப்ரௌன் கலராக வந்தால் போதும், லேசாக வறுபட்டால் போதும் இந்த எண்ணெயில் போதுங்க. இது ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக இதில் பூண்டு ஃப்ரை பண்ணிக்கிறவங்க ஒரு 5-6 பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டுனால 5-6 நான் எடுத்திருக்கேன். பெரிய பூண்டு ஆச்சுன்னா ஒரு 3 போதும். இப்போ இந்த பூந்தியில் ஃப்ரை பண்ணி வச்ச கடலை, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்குருவாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம ஏற்கனவே பேட்ரு ரெடி பண்ணப்போ அதில் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டதுனால அதுக்கு கொஞ்சம் உப்பு வேணுங்களேங்க கடிக்கும்போது. அப்போ அதுக்காக கொஞ்சம் லேசாக உப்பு தூவிக்கிடுவோம். கொஞ்சமாக மிளகாப்பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. மழை காலத்துக்கு சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இல்லை ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் கூட பண்ணி கொடுக்கலாங்க. சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.